குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சாஃப்ட்வேர் காஸ்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருந்தோம்னா அந்த டெவலப் பண்ண சாஃப்ட்வேருக்கு எப்படி வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுவும் இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு 6 டைப்பாக இருக்குது: ப்ரோக்ராமபிலிட்டி, ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி, ப்ராடக்ட் சைஸு, அவைலபிள் டைமு, ரெக்யூரபிலிட்டி, லெவல் ஆஃப் டெக்னாலஜி. இந்த 6ஐயும் பொறுத்து நம்ம வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியா? இது வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமபிலிட்டி வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சாஃப்ட்வேரில் எத்தனை பேர் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க, இப்போ வந்து ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ்க்கு, டிசைனுக்கு, இம்ப்ளிமெண்டேஷன், கோட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு, டெஸ்டிங்க்கு, இதெல்லாம் எவ்வளோ பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை பொறுத்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது சிமிலர் டு எப்படின்னா, நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம்னா அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து டிசைன்லாம் பண்ணிடுவோம், அதில் ஒர்க்கர்ஸ் அசம்பிள் பண்ணுவோம் தெரியுமா? அந்த அசம்பிள் பண்ணும்போது ஒரு ஒர்க்கர்ஸும் ஒரு மாதிரி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அமௌண்ட் கேட்பாங்க. அதை பொறுத்துமே ஒரு ப்ராடக்டோட, அதாவது அந்த வீடோட டோட்டல் காஸ்ட் வந்து மாறும். ஸோ இதை வந்து ப்ரோக்ராமபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இப்போ வந்து அதோட சைஸ் பெருசாக இருக்கிறத தவிர நம்ம வந்து நிறைய மாடல் எழுதுகிறோம், அதே மாதிரி ரொம்ப டைம் ஆகும், இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப டைம் ஆகும். அதை பொறுத்து வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது சிமிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு மண்டபம் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு வீடு கிரியேட் பண்ணுறதுக்குள்ள வித்தியாசம் இருக்கா? அதில் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு இந்த நார்மலாக சிம்பிளாக வந்து ஒரு 4 ரூமில் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு மண்டபமோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை கட்டும்போது நிறைய ரூம் ஆகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வீடு தான், ஆனால் அதோட சைஸ் பெருசாகுது, அதே மாதிரி அதோட இடம் பெருசாகனால ஆட்டோமேட்டிக்காகவே அதோட காஸ்ட் வந்து பாதிக்கும். இது வந்து ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி. மூணாவது வந்து ப்ராடக்ட் சைஸு. ப்ராடக்ட் சைஸை நான் போன டாபிக் சொன்ன மாதிரி தான். இப்போ நார்மலாக வீடு கட்டுறதுக்கும் ஒரு மண்டபம் கட்டுறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி அதுக்காகிற காஸ்ட், இன்வால்வ் ஆகிற ஆளுங்க, யூஸ் பண்ணுற சிமெண்ட், செங்கல், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ப்ராடக்டோட மொத்த காஸ்ட்டையும் பாதிக்கும். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் வந்து இன்வால்வ் ஆன ஸ்டாஃபு, அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட் லெவலு. இப்போ நார்மலாக வந்து ஒரு காமர்ஸ் வெப்சைட் ரொம்ப பெருசாக இருக்கும், அதே இது ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பில்லிங் சாஃப்ட்வேர் ஒரு ரெண்டு மாடலோட முடிஞ்சிடும், ஆனால் ஒரு காமர்ஸ் வெப்சைட்டை ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதோட ப்ராடக்ட் சைஸை பொறுத்தும் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நாலாவது அவைலபிள் டைம். இப்போ வந்து நார்மலாக ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து உடனே கேட்டோம்னா, இப்போ ஒரு மாதத்துல டெவலப் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை ஸ்டாஃப் இன்வால்வ் ஆகுற, நிறைய பேர் இன்வால்வ் ஆகுவாங்க. அது மாதிரி சீக்கிரம் முடிக்கணும், ஏன்னா ஓவர் டைம் பார்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டைம் வந்து சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சாஃப்ட்வேரோட அமௌண்ட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு நார்மலாக ஒரு வீடு கட்டுறதுக்கு 3 மாதம் ஆகும்னா, அதை வந்து ஒரே மாதத்தில் முடிச்சு கேட்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நைட் ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட்லாம் பார்த்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு வந்தாப்புல நம்ம வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அவைலபிள் டைம். லாஸ்ட் ரெக்யூரபிலிட்டி. இது வந்து உள்ள இருக்கிற ரெக்யூர்மெண்ட்ஸு, அதில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம்னா உள்ள யூஸ் பண்ணுற லாங்குவேஜ், அதே மாதிரி ரெக்யூர்மெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர், அதை பொறுத்துமே வந்து நம்ம வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிலையபிலிட்டி, அது எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியே இருக்குது, அதை பொறுத்துமே வந்து அந்த சாஃப்ட்வேருக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? லாஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. அதில் எந்தெந்த டைப் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ ரீசன்ட் டெக்னாலஜி கவர் ஆகுது அந்த சாஃப்ட்வேரில் அப்படின்னு அதுக்கு தகுந்தாப்புலையுமே வந்து அதில் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்ட் என்ன சொல்லணும்னா, ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க. வீடு கட்டுறது வந்து நார்மலாக வந்து ஒரு காங்கிரீட் போடுறாங்கன்னா அதில் வந்து ஆளுங்க வச்சு போகிறது இருக்குது, அதே மாதிரி மிஷின் வச்சு போகிறது இருக்குது. மிஷின் வச்சு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா சீக்கிரம் வேலை முடிச்சுடுவாங்க. அதே இது நார்மல் ஆளுங்க வச்சு போடுறாங்கன்னா லேட்டாக ஆகும், அதே மாதிரி அதுக்கும் தகுந்தாப்புல ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து லெவல் ஆஃப் டெக்னாலஜி. இதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது 2-3 டைப்பில் வரும். ஸோ இதை வச்சுமே வந்து நமக்கு வந்து சாஃப்ட்வேரோட அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ தேங்க்யூ.